இன்னைக்கு ஆக்சுவலி வந்து சன் டிவி 32 ஆண்டுகளை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு 33வது ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கு. ஆமா. சோ இன்னைக்கு வந்து நிறைய கோலாகலமா கொண்டாட்டமா சூப்பர் நிகழ்ச்சிலாம் நடக்க போகுது. எஸ். சோ பட்டி தொட்டி எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஷோ வந்துட்டு ஹிட் ஆக போகுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஷோ தான் நம்ம வந்துட்டு வடிவ அமைச்சிருக்கோம்னா அதாவது நீ சும்மாவே கான்செப்ட்ல வந்துட்டு பின்னி பல்லெடுப்பி இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு கலைநயத்தை உள்ள கொண்டு வந்து நீங்க சிறப்பிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்க. அதாவது சன் டிவி சீரியல்ல வர எல்லா ஹீரோயின்ஸ் பாக்கும்போது நம்ம வீட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்துட்டு யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மருமகள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம வந்துட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா தானே? கரெக்ட் தான். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா நம்ம வீட்ல நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிருக்கேன். ஆமா, ஒரு லேடிஸும் விட மாட்டேங்க. நான் யாராட்டும் சும்மா இதெல்லாம் யாருக்காக பண்ணிட்டு இருக்கேன்? உனக்காக இல்ல, நம்ம எல்லாருக்காகவும் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு ஷோ, அவங்கள வச்சே ஒரு ஷோ தான் இது. நம்ம தமிழ் புத்தாண்டு அவங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணனும்னு நான் இன்னைக்கு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே பண்ணிடுவோம். அதுதான் பண்ணிடலாமா? அவ்வளவுதான். ஓகே, அப்ப இன்னைக்கு ஷோல வந்துட்டு யார் அந்த அழகிய தமிழச்சி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். இது அழகிய தமிழச்சி, நாங்க தான் கெத்து. கட்டிக்கிட முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி. கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அட்டுபடி. விட மாட்டேன் பொண்ணே நானே, உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே. கட்டிக்கிட முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி. கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அட்டுபடி. விட மாட்டேன் பொண்ணே நானே, உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே. கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா பிழிஞ்சு புட்டேன் நாரா. கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா பிழிஞ்சு புட்டேன் நாரா. கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்லை, நீ கண்ணனோட பிள்ளை. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதாவது பஞ்சா போட்டுடுவாங்களா? எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளுங்க. எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளுங்க.
You know, ladies, it's time to show some real love. Mere pia. Boomba, alakadi boomba. Boomba, alakadi boomba. பன்னாரஸ் பட்டு கட்டி மல்லிப்பூ கொண்ட வச்சு சிங்கம் பூசி மாட்டிய மனச கெடுத்தா அவ முந்தான பூவ கண்டு என் உயிர் புட்டுக்குச்சு சிந்தாம சதராம என் கதைய முடிச்சா மேரே பியா பியா ஹோ மேரே பியா मेरे पिया पिया हो मेरे पिया पिया हो मेरे पिया बनारस पट्टी வைந்தாரே ஒரு வனப்பட்ட தூண்டாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம் ஒத்தருவாய் வேண்டாம் மனப்பட்டக்கும் வேண்டாம் ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுக்கி நில்ல மாமாவே அதுதானே என்ன மட்டும் ஆட விட மாட்டீங்களே அடடடடடா ரம்பா ஊர்வசி மேனகா ஜோதிகா ராதிகா அது என்ன காணே தெரியலையே அனுஷ்கா பாப்பா பாப்பா ஆக்சுவலி இன்னைக்கு சும்மாவே உன்னை வந்துட்டு ஒரு நாள்ல பிடிக்க முடியாது. இன்னைக்கு இவ்ளோ அழகான பெண்கள் வந்து உன்னை எப்படி கட்டுப்படுத்துறது எனக்கு தெரியலடா. என்ன பிடிக்கவே முடியாது. ரொம்ப ஆடாதடா, ரொம்ப ஆடாத. ஓகேவா? சோ நிக்கி சொல்லுங்க, இவ்ளோ அழகான தமிழச்சிகள் தான் வந்திருக்காங்க. சோ எப்படி நீங்க வந்துட்டு ரொம்ப வெக்கப்படாத வழியை தடச்சிக்கோ. எனக்கு என்னன்னு தெரியல, சாதாரணமா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷை பண்ண மாட்டேன். ஆனா இவங்க எல்லாரும் வரும்போது கொஞ்சம் ரொம்ப ஷையாவே இருக்கு. வெல்கம் டு அழகிய தமிழச்சி. வணக்கம் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு தமிழ் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. அதனால உங்கள் வாயால் மக்களுக்காக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுறீங்களா? அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்லா. இல்லையா? நல்லா எவ்வளோ அழகாக பேசுறாங்க. இல்லை, ஆனால் எனக்கு இவங்க தமிழ் மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம தமிழ் டாஸ்க்? எனக்கு உன் மேலேயும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. என்ன எல்லாரும் சந்தேகமா இருக்குன்ற என்ன சந்தேகம் உனக்கு சொல்லு. என்னன்னா, நம்ம பெண்கள் அழகாக தான் இருக்காங்க, அதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அவங்களோட தமிழ் புலமையை பற்றி நம்ம எப்படி இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்க. தமிழ் புலமை? ஆமா, எப்படி? அப்ப நீ பண்ணிட்டா? நான் கிடையாது. நீ கிடையாது, நான் மூடிக்கிட்டு நிக்கணும். சரி, ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு தமிழ் சூப்பரா வந்துட்டு பேசுவாங்க. ஆமா தானே? ஆமா. தீப்சி, நீ கொஞ்சம் சிரிச்சு காட்டு பாப்போம். வேண்டாம், பரவாயில்ல, சரி. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. ஆஹா ஆஹா, அப்படியே இப்ப ரீசன்ட் டைம்ல வனிதாக்காவை பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி இருக்கீங்க. வெரி குட், நல்லா இருக்கீங்க. ஓகேம்மா, ரெடியா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாருமே அப்படி பண்ணுங்க பாப்போம். இது மட்டும் அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு வரப்போற ப்ரொஃபசர்ஸ் நம்மள நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பகீர் ஆகுது. ஓகே, இருந்தாலும் பாப்பா. சரியா? பட் நன்றி, நீங்க போய் உங்க அழகான இருக்கையில போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ.
பழகிய தமிழச்சிகள் வந்து உட்காந்துட்டாங்க. இவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம சூப்பரா வந்துட்டு வாத்தியார் ஆசிரியர்களை ரெடி பண்ணிருக்கோம். So let's welcome our first வாத்தியார். Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living up fun, sipping on beer. Yeah, clap for me. ஆஹா ஆஹா ஆஹா. சரி, இதுல எந்த ஸ்டூடெண்டோட ஃபாதர் இவங்க? ஆஹா, அண்ணா, வாத்தி. வணக்கம். என் இனிய சன் டிவி நேயர்கள், அண்ணா அண்ணா, என்ன வயசு இது? இந்த வயசா? உங்கள் பாசத்திற்குரிய பிளேட் சங்கர் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்னப்பா கையை பிடிச்சிருக்க? அப்படிதான். உங்கள் பாசத்திற்குரிய பிளேட் சங்கர் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சன் டிவியோட பிறந்த நாள் என்று அருமையான ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறேன். சரி, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் உங்களோட இத டெஸ்ட் பண்றேன். சிம்பிளா நான் டெஸ்ட் பண்றேன். நான் ஒன்னு சொல்றேன், அதை நீங்க திரும்ப சொல்லுங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செறி அறிவேற்று அறியும் பூவே அறியும் ஊந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. ஓ குரலி வித்தையா? ஐயா, கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன்யா. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. ஆனா நீங்க போயிட்டு இங்க உட்காந்துட்டீங்கன்னா இன்னும் நிறைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்கு. எல்லாரையும் சேர்த்து வச்சு எல்லாரும் பண்ணலாமா? சேர்த்து வச்சு பண்ண போறோம். வேற ஏதாவது இல்ல, ஒண்ணும் தேவையில்ல. அந்த பக்கம் இருக்கு வழி, போயிடுங்க. அப்படியே போயிடுங்க. தேங்க்ஸ். நிக்கி, இந்த ப்ரொஃபசரை பத்தி சொல்லணும்னா இங்க ஒரு வேற லெவல் ப்ரொஃபசர். இங்க வந்தாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே ஆடி போயிடுவாங்க, அசந்து போயிடுவாங்க. ஆடி போயிடுவாங்க, அசந்து போயிடுவாங்க. ஆமா, இந்த ப்ரொஃபசரை பத்தி நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறதை விட அங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் தெரிஞ்சுப்ப. எஸ், so let's welcome our second professor. She is a fantasy. Sha-na-na-na-na, oh oh oh. Sweet as a harmony. Sha-na-na-na-na, oh oh. लिखे राजा नालो पाटे मल्ले तट्टाने Call me teacher. எனக்கு ஓகே, டீச்சர்னு கூப்பிடலாம். ஆனா எனக்கு என்னன்னா, என்ன ஆயமாவை கூப்பிட்டிருக்கீங்க? டீச்சர் வரான்னு சொன்னாங்க. நிக்கி, உங்களுக்கு இந்த டீச்சரோட மதிப்பு பத்தி தெரியாது. மதிப்பு பத்தியா? நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு டீச்சர், உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டீச்சர்னே தெரியாது எனக்கு. எனக்கும் தெரியாதுடா. அவங்க கூப்பிட்டாங்க வந்துட்டாங்களா? நான் மேட்ச் என்ன டீம்னே தெரியாம வந்துறதுல வெரி குட். குழந்தைகளே, உடனே நான் வந்து 9ஆம் வகுப்பு ஆசிரியை உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். ஆனா சரிங்களா? உண்மையாவே ரியல் லைஃப்ல அவங்க எல்லாருமே உங்களுக்கு குழந்தைங்க தான். ஆமா ஆமா, எனக்கு வயசு ஆயிடுச்சுடா. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஓப்பனா சொல்லிட்டு போட்டில போயிட்டாரு. எடுத்துக்கணும் அத நம்ம. அவ்வளவுதான். அவர் ஒத்துக்கவே மாட்டா. அங்க பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், அந்த நாட்டாமை டீச்சர் நீங்க தானே? ஏய், ஆஹா, நாட்டாமை வராரு பாருங்க. வேணாம் வேணாம், இங்க இருக்கட்டும். சரி நிக்கி, ரெண்டு பேரும் பயங்கரமா வந்துட்டாங்க. அடுத்து எந்த மாதிரி ஒரு ஆசிரியரை நீங்க கூட்டு வர போறீங்க? அம்மா, ரொம்ப பாசமான ஒரு மனிதர்மா அவரு. ஆனா கோபம் வந்துச்சுன்னா மைக் அடிச்சு கீழே விழுந்துருவாரு. அந்த மாதிரி பிபி பேஷண்ட் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. எங்கே செல்லும் அந்த பாதை வர சொல்லுங்கள். நான் வந்து 11ஆம் வகுப்போடைய உரைநடை ஆசிரியர் மட்டும் இல்லாம பாட்டு ஆசிரியரும் நான் தான். அதனால நான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணா தப்பாயிடும் தான் எல்லாத்தையுமே பண்ணலாம்னு வந்திருக்கேன். சரியா? ஓகே. எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாசகர் யார் இந்த பையன்? இவன் எந்த வகுப்பு படிக்கிறான்? நான் இவனை இந்த பள்ளி வளாகத்தில் பார்த்ததே இல்லையா? 10 நியூ ஜாயினி. அவன் நியூ ஜாயினி. இதையெல்லாம் அடக்க ஒருவர் வருவார் இங்கே. அவர் வருவார். அவர் பிபி டேப்லெட் போட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் தொட்டு விட்டீர்கள். என்னது? கரண்ட் பாக்ஸையா? கரண்ட் பாக்ஸே இல்லை, மின்சாரத்தை. அது ஒரு இன்வெர்டர் கூட கிடையாது. ஏன்டா இப்படி பண்றீங்க? போய் உட்காருங்கள். உட்காருகிறேன். சரி, ஓகே. நாலாவது ஆசிரியர் அழையுங்கள் நீங்கள். லெட்ஸ் வெல்கம் நாலாவது ஆசிரியர்.
சரி ஆசிரியரே, உங்களது பேர் என்ன? என் பேரா ஆமா. உடற்பயிற்சி ஆசிரியர். உடற்பயிற்சியா? ஆமா. சரி சரி. தமிழ் ஆசிரியர் தான் நாங்க கூப்பிட்டோம். உடற்பயிற்சியில ஏன் உடற்பயிற்சி தமிழ்ல சொல்லி தந்தா நீ கேட்டுக்க மாட்டியா? கேட்போம்ல. அப்புறம் என்ன, பொதுவா தூய தமிழ்ல தான் சொல்லி தரணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டு இங்க வந்திருப்பாங்க. பட் நம்ம ஊர்ல தூய தமிழ்ல பேசணும்னா சில விஷயம்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு ஏரியாலே ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போயிட்டு ஐயா இது எங்க செல்ல இந்த அட்ரஸ்க்கு எங்க செல்ல வேண்டும் என்ற அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்க, என்ன இது அப்படின்னுவான். ஸோ நம்ம ஏரியாக்கு ஏற்ற மாதிரி அப்படியே லோக்கலா இறங்கி அவங்களுக்கு இப்போ அவங்க 3 பேர் தூய தமிழா, நான் சென்னை ஸ்லாங்ல அவங்க சொல்லி தர போறேன். மாப்ள சென்னை தமிழ் ஆசிரியரா நீங்க? கொட்டாய் விட்டேன்னு வச்சுக்கோ. சூப்பர். ஆனா உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி தலைவரே, மிக்க நன்றி வந்ததுக்கு. ப்ளீஸ் போய் உங்க இருக்கையில் அமருங்கள். சோ இப்போ என்னன்னா, அதாவது ஸ்கூல்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்க, ஆமா, போர்டு இங்க இருக்கு, டீச்சர்ஸ் இங்க இருக்காங்க. இப்போ கிளாஸ் நடத்தணுமா இல்லையா? நடத்தணும். அதுக்கு எந்த டீச்சரை கூப்பிட போறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் டீச்சரே வந்துட்டு அழகு டீச்சரை வந்துட்டு கூப்பிட போறோம். அழகு டீச்சர். அதாவது இந்த டீச்சர் பத்தி சொல்லுங்க. அவர் ஒரு அன்பானவர், அறிவானவர், அழகானவர், ஆனா கொஞ்சம் வயதானவர். வெரி குட். முடிச்சிட்டீங்க. நல்லா தான் இருக்கு. வயதானவர். ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் அழகு டீச்சர். ஃபர்ஸ்ட் என்ன பாடம் நீங்க வந்து சொல்லி கொடுக்க போறீங்க அழகிய தமிழச்சிகளுக்கு? நான் ஒரு உரைநடை ஆசிரியர் என்பதால் முதலில் நான் உணவு மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த உணவுல வந்து காய்கறி ரொம்ப முக்கியம். அதனால அந்த காய்கறியினுடைய பெயர்களை இவங்க கரெக்டா வந்து வரிசைப்படுத்த வேண்டும் என்பது இந்த முதல் வகுப்பினுடைய தற்பொழுது உங்களது மாணவிகளை இங்க கூப்பிடலாமா? முதலில் ஆடுகளத்திலிருந்து நாம் அந்த கதாநாயகியை அழைப்போம். வாருங்கள். ஐயோ அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரியுற மொழியில நீங்க பேசுவீங்க. எனக்கு புரிஞ்சது. எனக்கு நல்லா புரியும். இப்பொழுது நாம் என்ன செய்யவிருக்கிறோம் என்றால், ஒரே சமயத்தில் 5 காய்கறிகளை நான் வெட்ட போகிறேன். பின்பு எனது அழகிய தமிழச்சி அதற்கான தமிழ் வார்த்தைகளை 60 நொடிகளில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அதை முடித்த பிறகு தங்களுடைய பிள்ளைகளை நான் திருத்துவேன். போகலாமா? போகலாம். கண்களை மூடுங்கள். கண்களை மூடிட்டேன். அப்ப எப்படி படிக்கிறது? Okay. Very good. Your time starts now. ஓ, படிக்க தெரியலையா? இஞ்சின்றது தானே ஷார்ட்டா இருக்கு. இது கம்மியா தான் இருக்கு லெட்டர்ஸ். கறிவேப்பிலைன்னு தான் இருக்கும். என்னன்னா பெரிய பேர் இது. ஆகா ஆகா ஆகா. எங்கு படித்தாயடி என் மாணவியே, எங்கு படித்தாய்? உன்னை வைத்து நிறைய கறிவேப்பிலை. இது லெய் மாதிரி இருக்கு. இதுதான் கறிவேப்பிலை. இது இங்க வைங்க. பாத்துட்டீங்களா? சொல்லுங்க. இஞ்சின்றது தான் கம்மியான, இதுல எல்லாத்துலயுமே வந்து ஷார்ட்டான பேரு இஞ்சின்றது தான். இதுல தான் கம்மி லெட்டர்ஸ் இருக்கு. லெட்டர் ஓ, அதாவது இஞ்சி. ரைட், நல்ல விஷயம். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசைமா, சின்ன அற்ப சொற்ப ஆசை எனக்கு இந்த ஜென்மத்துக்கு கட்டைக்கு. இதை நீ படிக்கணுமா? எனக்காக படிமா. படி. கோ ராட்டி. ராட்டி. கொரட்டி. கொரட்டி என் ஊர் பேராச்சே. ஆகா ஆகா. அடுத்து இது என்னதுங்க? அது மஷ்ரூம் தான். இது என்னது? கோமணம். கோமணம். கோணம். அடுத்து இது கிரீன் பீஸ் தானே? கிரீன் பீஸ். இது என்ன நினைச்சிருக்கீங்க? முதல்ல இது என்னதுமா? இது பாதா. கண்டிப்பா இது கண்டிப்பா பாதா. டீ தானே இது? டீ. பட்டி. பட்டியா? பட்டி. இருங்க, இது மறுபடியும் இது பா கிடையாதுல. பட்டி. அப்ப இது டா. பட்டி டானி. பட்டிட்டாணி. 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 இது கண்டிப்பா கறிவேப்பிலை தான். இது கண்டிப்பா கறிவேப்பிலை தான். அவ்வளவு அதெல்லாம் விட்டுருமா. கடைசியா ஒண்ணு வச்சிருக்கீங்க. இது மட்டும் சொல்லுமா. இது மட்டும் சொல்லுமா. கா நா நம் நம் காணனம். காணனம்.
ஐயா இப்போ 5ல வந்துட்டு எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க? 5ல மிகச் சரியான விடை 2 விடை தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க தான் கெட்ட வாத்தியாரு. பேசதான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, எழுத ஏதாச்சும் சொல்லி கொடுத்தீங்களா? ஆக மொத்தம் இதுக்கு இது பதில் இல்ல, இது கேரட். சரிங்களா? இது வந்து காளான். இதுக்கு நீங்க வச்சது சோளம். அதனால இதுவும் தவறாயிருச்சு. இது வந்து கிரீன் பீஸ். ஆனா இதனுடைய தமிழ் பெயர் பட்டாணி என்பது மிகச் சரியான விடை. அதன் பிறகு கரி லீவ்ஸ் என்பதை உங்களுடைய நாலேஜ் வச்சு பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டீங்க. கருவேப்பிலை. அடுத்து இது வந்து முள்ளங்கி. அதை நீங்க வந்து காளான்னு வச்சிருக்கீங்க. காளான்றது மஷ்ரூம். ஸோ நீங்க இதுல 5க்கு ஆஹா சூப்பர். இப்போ 5ல வந்துட்டு இவங்க 2 கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் மிச்சம் இருக்கிற அழகிய தமிழ்ச்சிகள்லாம் வந்துட்டு எத்தனை கண்டுபிடிக்காங்க அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். வெரி குட்.